மந்த்ஸாக நம்ம எல்லோரும் லாக்டவுன்னு சொல்லி வீட்டில் தான் இருக்கோம். இந்த லாக்டவுனில் வந்து எல்லோரும் கொஞ்சம் டிப்ரெஸிங்காக இருக்குது, வீட்டிலே இருக்கோம், வெளியில் எங்கேயும் போக முடியல, அந்த மாதிரி நிறைய பேர் ஃபீல் பண்ணியிருப்பாங்க. சில பேர் எசென்ஷியல்ஸ் கிடைக்காம அந்த மாதிரி கஷ்டப்பட்டுருப்பாங்க. கண்டிப்பாக அவங்கள we are able to empathize. பட் இந்த லாக்டவுனில் வந்து நாங்கள் we saw it as an opportunity. ஒரு நிறைய விஷயம் பண்ணோம். லாட் ஆஃப் திங்ஸ் we were able to understand about ourselves. ஸோ நாங்கள் இந்த லாக்டவுனில் நாங்கள் என்ன பண்ணோம், என்ன கற்றுக்கிட்டோம் அப்படின்னு we are going to talk about it. ஹாய். ஸோ முக்கியமான ஒரு விஷயம் என்ன கற்றுக்கிட்டேன்னா, ஃபேமிலி கூட டைம் ஸ்பெண்ட் பண்ணுறப்போ எனக்கு வந்து என்ன ஃபீல் ஆச்சுன்னா, ரெண்டும் பேலன்ஸ் பண்ண முடியும் அப்படின்னு. நான் லாக்டவுனுக்கு முன்னாடி வெறும் ஒர்க்குன்னு போயிட்டு இருந்தேன். டைம் இல்லைன்னு ஒரு எக்ஸ்கியூஸாக சொல்லிட்டு இருந்தேன். பட் இந்த லாக்டவுன் அப்போ நிறைய டைம் இருக்குது. ஸோ ரெண்டுமே பேலன்ஸ் பண்ணலாம் ஆக்சுவலாக. ஸோ அதான் நான் மேஜராக கற்றுக்கிட்டேன். பட் அதை தாண்டி வந்து யோகா பண்ணேன், அதுக்கப்புறம் ஸ்கெட்சிங் பண்ணிருந்தேன், கொஞ்ச நாளும் ஃபோட்டோ ஷூட்ஸ் பண்ணிருந்தோம் நாங்கள் எல்லோரும் சேர்ந்து. இருக்கிற ஸ்பேஸில் அதை கொஞ்சம் எப்படி க்ரியேட்டிவாக மாற்றி பண்ண முடியும் அப்படின்னு சொல்லி அதெல்லாம் ட்ரை பண்ணிருந்தோம். ஸோ என்னை பற்றியும் நிறையா கற்றுக்கிட்டேன், மிச்சவங்க கூட டைம் ஸ்பெண்ட் பண்ணி அவங்கள பற்றியும் நிறையா கற்றுக்கிட்டேன் இந்த லாக்டவுனில். இட் வாஸ் வெரி ஹெல்ப்ஃபுல். என்னை பொறுத்த வரைக்கும் லாக்டவுனில் வந்து ஒரு நெசசிட்டிக்கும் லக்ஸுரிக்கும் உள்ள டிஃப்ரென்ஸ் தெரிஞ்சுது. அதாவது பேசிக்காக கிடைக்கக்கூடிய விஷயங்களை வச்சு எப்படி வந்து நம்மளால் வந்து டெய்லி லைஃப்பை நல்லா லீட் பண்ண முடியும் அப்படின்றது தெரிஞ்சுது. இவ்வளோ நாள் எதுக்கெல்லாம் வந்து அனாவசியமாக செலவு பண்ணிட்டு இருந்திருக்கோம் அப்படின்றது நல்லாவே தெரிஞ்சுது. இதை தாண்டினா எனக்குன்னு டைம் ஸ்பெண்ட் பண்ண தெரிஞ்சுக்கிட்டேன். நான் நிறைய புக்ஸ் படித்தேன், நிறைய படம் பார்த்தேன். அதுக்கப்புறம் வந்து ஆஸ் ஷீ செட் ஃபேமிலி கூட நிறைய டைம் ஸ்பெண்ட் பண்ண முடிஞ்சுது. அந்த மாதிரி என்னோட ஹாபீஸ்க்கு என்னோட இன்ட்ரெஸ்ட்க்கு என்னால் வந்து டைம் ஒதுக்க முடிஞ்சுது. அதுக்கு அதை ப்ரையாரிட்டைஸ் பண்ண முடிஞ்சுது இந்த லாக்டவுனில். நான் வந்து இதை தவிரையே நிறைய ஒர்க் இருந்துச்சு எனக்கு ஆக்சுவலி ஆஃபீஸில் இருந்துமே கூட. ஸோ அதனால நான் நிறைய எக்ஸல் ஷார்ட்கட்ஸ் எல்லாம் கற்றுக்கிட்டேன். அதையும் தாண்டி இந்த டிஐவைஸ் லைக் பீட் ஸ்கின் கேர், ஹேர் கேர் எதுவாக இருந்தாலும் அதை ஒரு ரொட்டீனாக ஃபாலோ பண்ணால் ஐ திங்க் நல்லா பெஸ்ட் ரிசல்ட்ஸ் கிடைக்கும்னு தெரிஞ்சிருச்சு. நல்ல ரிசல்ட் கிடைச்சிது. அண்ட் யா அஃப்கோர்ஸ் எல்லாரும் சொன்ன மாதிரி ஃபேமிலியோட நிறைய டைம் ஸ்பெண்ட் பண்ணோம் அண்ட் ரொம்ப என்ஜாய் பண்ணோம் ஆக்சுவலி ஸ்பீக்கிங். ஸோ இப்போ எனக்கு இதை விட்டு ஆஃபீஸ் போகிறதுனா தான் கஷ்டமாக இருக்கே தவிர ஐ என்ஜாய் குவாரண்டைன். நாங்கள் எங்களோட ஏர்லி லைஃப் தட் இஸ் சைல்ட்ஹுட் லைஃப்பை வந்து க்ரியேட் பண்ண மாதிரி இருந்தது. எல்லா லீவுக்கும் நாங்கள்லாம் சேர்ந்துருவோம். அதே மாதிரி இந்த லாக்டவுனுக்கும் நாங்கள்லாம் சேர்ந்துட்டோம். Hi, this is Sudarshan from Netherlands. I would like to share some interesting things which I did during this lockdown period. So when the lockdown was announced, I first myself connected with my school friends. We used to have video calls regularly nowadays, discussing the school incidents and funny things. Going down the memory lane and visualizing those funny moments were quite nice, and making myself light irrespective of this negative situation which is around us. And also spend some quality time with my wife, encouraging her and motivating her to do exercise, so which she is doing now regularly. On seeing those changes makes me feel motivated. And also spend time in grooming myself, basically like going for jogging, cycling and doing exercise, even which I used to do before, but now I got some extended time during this period. So I would like to continue these activities even after lockdown, so which make myself a bit relaxed and motivated. Thanks and stay safe. Bye. Hello everyone. So I feel this pandemic has made us all stronger and helped us to realize the importance of life. So the current situation can be handled in two ways. Either you can be anxious, keep moaning about it, or stay calm, understand the situations and the limitations. So one good thing and a new thing that I did during this lockdown was I started meditating and do breathing exercise for a few minutes every day in the morning. So this helped me to stay calm, be more focused, and help me to improve my inner strength. Apart from that, I'm happy and proud that I've done my duty as an obstetrician throughout this lockdown. I was able to do rediscover my cooking skills. So yes, I would say this lockdown has been more productive to me. Thank you. Hi. Coronavirus, lockdown, the things I did
during this lockdown time was I tried many varieties of cooking, and I spent the most beautiful time with my family. And of course, this tiring household chores was really tiring. And one day, I did some magic, and all my household chores turned out to be my friends. I need not go to the gym again. Love, Charulata. Hi friends, hope you're all safe at home. During this lockdown, I learned a lot of small columns with the help of YouTube channel. So you guys also make productive use of this lockdown. Bye. Hi, this is Shakti from UK. For me, being homebound and being held pretty much as a captive in my own home has been a major challenge. But as the saying goes, every challenge comes with its own set of opportunities. For me, having the opportunity to learn a specific yoga skill to improve the capacity of my lungs over the past 4 to 6 weeks has been really good. I also enjoyed my daily rationed walks with my wife down the country lanes on pretty much unpolluted roads. I really hope to keep these good practices even when we are through to the normal times. Thank you. Hello all. What I learned new during this lockdown period is vocabulary learning. Every day I used to do a crossword puzzle. From that crossword I used to list out the words which are unknown to me, and then I used to go with the meaning and I used to frame the sentence of that. So I have made it as a habit and it's quite interesting. Thank you. கோவிட் டைமில் எவ்வளோ யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு அப்படின்றது தான் நீங்கள் கொஷின் கேட்டிருந்தீங்க. ஸோ டெஃபினட்டாக கல்வி 40 மொபைல் ஆப் எங்களுக்கு வந்துட்டு நிறைய வாலண்டியர்ஸ் தேவைப்படுது கண்டென்ட் டெவலப் பண்ணுறதுக்கு. ஸோ இந்த 2 மாதம் 2.5 months டெஃபினெட்லி பீப்புள் வீட்டில் இருந்தனால வி காட் ரியலி லாட் ஆஃப் வாலண்டியர்ஸ் டு சப்போர்ட் அஸ். ஒரு ஐ வுட் சே லைக் அட்லீஸ்ட் ஒரு 1500 hours அந்த மாதிரி பீப்புள் ஹவ் ஸ்பெண்ட் டுகெதர் in terms of creating audios and then அடுத்த process of scripting சொல்கிறோம். ஸோ அது பண்ணுறதுக்கு அந்த மாதிரி. ஸோ definitely it has been a great help for us to create content as a non-profitable organization, and that helps us to deliver the content for term 1. So definitely it has been pretty useful, and thanks to COVID. Hello friends, my name is Prasanna Krishnan. I am father of Tejas. During Corona lockdown, we have enjoyed our period very well. I have started learning flute, started reading new books, tried new recipes. I could spend more time with my son. He has taught me many things. I hope all of you are safe and healthy. Thank you. I'm Zamla Hariharan. See, I can show you some of my learnings, what I've learned in this quarantine days. I have learned Cubism art. I have learned Zentangle. See some Zentangle patterns, realistic sketching, and see, this is one of my Cubism art. So this is how I'm utilizing my time. In the meantime, I have come up with a YouTube channel, Alphabel's Kids Learning Channel. I'm preparing a handy learning kit exclusively for kids. So this is how I'm killing these insane days, ladies. Keep discovering your hidden talents. You can achieve heights. Thank you. Hi, this is Anuradha here. So this corona has actually taught us an important lesson, the value of relationship. When I say relationship, it could be a close relation, our daughter, family, and our friends. So usually we don't take time to just call and talk to them and see how they are doing and all. But this corona has really made us to do all that. Yeah, that's what I feel. Hi, lockdown taught me how to live economically without wasting even a curry leaf. Hi everyone, this is Mohna here. I hope you all are doing well and keeping yourselves and your family safe. I know it's a tough time that we all are going through, but here are a few things that I personally started practicing more, which has helped me a lot.
our mind is a precious tool that we have to manage it well. So keeping our mind calm, engaged in activities, following a routine, meditating, these things have helped me. So I started doing more of this. And secondly, there are things that we cannot change and we can change. So I started focusing on things that I have control and I can change for the day. And last but not the least, feeling grateful for what we have and extending our gratitude every day through the prayers and creating some good thoughts for the people who are serving around us. That kind of creates a positive vibe and it gives a lot of energy for self as well as for others. Thank you. Hey all, how are you? Okay. I just spoke to few people and came with some activities like best out of waste. That was my only learning during this lockdown, and like others, definitely I have improved my hygiene and the punctual eating and also sleep, very punctual in that. But I really learned something new is best out of waste, and I was taking classes and improved the activities out of it. I was telling children, why don't you do yourself? So we came out something like with even garlic peel and waste vegetables, we just started making some art. And one more thing, like not only do it yourself, and you can do it yourself for others. That was a message I was telling children during this lockdown. And thank you all. ஹலோ வணக்கம், என் பேர் முரளி ஜெயராமன். நான் கோயம்புத்தூரில் இருக்கேன். இந்த கரோனா சுச்சுவேஷனால் எனக்கு ஒன்றும் பெரிய சேஞ்ச் ஒன்றும் இல்லை. பிகாஸ் ஐ ஒர்க் ஃப்ரம் ஹோம் ஆல் தி டைம். என்னோடய ஒர்க் வந்து ஐம் ஹோம் தியேட்டர் கன்சல்டன்ட். ஸோ கிளையண்ட்ஸ் வந்து பெரிய வீடு கட்டி பெரிய வில்லாவாக கட்டி அதில் ஒரு ரூம் தியேட்டருக்குன்னு டெடிகேட் பண்ணுவாங்க. ஸோ அந்த தியேட்டரை வந்து ஐ டூ அ சைட் விசிட். அதுக்கப்புறம் அவங்களுக்கு அந்த தியேட்டர் எப்படி பண்ணலான்னு ஒரு சொல்யூஷன் கொடுக்குறது தான் என்னோடய வேலை. லாஸ்ட் 2 months அவங்களும் வராததுனால there is not much of a site visits for me. So pretty much work from home தான். அதுவும் இல்லாமல் இந்த டைம் பீரியடில் என் பொண்ணும் வந்து கோர்ஸ் முடிச்சுட்டு எங்களோட வந்து ஜாயின் பண்ணாங்க. ஸோ அதனால் அவங்களோட நிறைய டைம் ஸ்பெண்ட் பண்ணேன். ஸோ ஐ லைக் கார்டனிங். ஸோ அதனால் செடிக்கு தண்ணி ஊற்றுறதும் இல்லை செடி புதுசாக நடுறதும் அதெல்லாம் பண்ணிகிட்டு இருந்தோம். அண்ட் வி ஆல்சோ அட்டெம்ப்டட் சம் குக்கிங். ஸோ பிடிச்ச ஐட்டங்கள்லாம் சிலது பண்ணிகிட்டு இருந்தோம். ஆலு டிக்கி, ரிப்பன் பகோடா, அந்த மாதிரி சில ஐட்டங்கள்லாம் வி ட்ரைட் அவர் ஹேண்ட்ஸ் இன் இட். அது 2. அண்ட் தேர்ட் திங் வி டிட் வாஸ் வி சாங். போத் ஆஃப் அஸ் வந்து பாடுறதுக்கு பிடிக்கும் 2 பேருக்குமே. அதனால் 2 பேரும் சேர்ந்து சில சாங்ஸ் பாடி ரெக்கார்ட் பண்ணி ஷேர் பண்ணிகிட்டு இருந்தோம் ஃபேமிலியோடலாம். அது ஒன்று. அண்ட் தென் we spend together at night playing some games. So wife, பொண்ணு, நாங்கள் 3 பேரும் சேர்ந்து we used to play some games. Rummy Cub, Sequence, இந்த மாதிரி கேம்ஸ்லாம் இருக்குது, that we used to play. So this is how pretty much I spent my time. On a personal level, நான் என்னென்னா 2 புதுசாக கற்றுக்கிட்டேன். ருத்ரம் சமக்கம் வந்து ரொம்ப நாளாக கற்றுக்கணும்னு ஆசைப்பட்டுட்டு இருந்தேன். அது லேட் Februaryயில் ஸ்டார்ட் பண்ணேன். ஸோ மார்ச் மாதம் மிட் மார்ச் மட்டும் ஒரு குரு கிட்ட கற்றுட்டு இருந்தேன். அவர் எனக்கு எப்படி முதல்ல படிக்கணும்னு சொல்லி கொடுத்துட்டுருந்தார். அதை வந்து அப்படியே கண்டினியூ பண்ணிட்டேன். நான் கண்டினியூ பண்ணி நல்ல ஃப்ளூவெண்ட்டாக படிக்கிறதுக்கும் மனப்பாடமாக பண்ணுறதுக்கும் பண்ணிட்டேன். அது ருத்ரம் முடிச்சதுக்கப்புறமா சமக்கம் ஆரம்பித்தேன். நானே கற்றுக்க ஆரம்பித்தேன், கேட்டு கற்றுக்க ஆரம்பித்தேன். அப்புறம் அதுவும் நல்ல ஃப்ளூவெண்ட்டாக படிச்சுட்டு இப்போ அதையும் நல்ல மனப்பாடமாக கற்றுனதுனால ருத்ரம் சமக்கம் எவ்ரிடே ஐ சாண்ட் இன் தி மார்னிங். ஸோ தட்ஸ் வாட் ஐ டூ. அது முடிஞ்சதுக்கப்புறமா இப்போ விஷ்ணு சஹஸ்ரநாமம் ஆரம்பிச்சிருக்கேன். இட்ஸ் ஆல் வெரி லேட், பட் அட்லீஸ்ட் ஐ ஹவ் ஸ்டார்டட் நவ். இப்போ தான் கற்றுக்க ஆரம்பிச்சிருக்கேன் அகைன் மை செல்ஃப். ஒரு half way through. Another 2 weeks of lockdown is still there. So I think I'll most probably finish that also and start doing that chanting also frequently. That's about it. Thanks. Well, lockdown has reset many things in our minds. So I have decided to focus on some life lessons that will stay with us for many years to come, rather than some short-term learnings for the purpose of this video. First of all, lockdown has taught me that I can still lead a simple life, which I probably had decades before, and I can be very contented. For example, in the recent couple of years,
everything that you can imagine, from mobile to tab to laptop to most comfortable sofas and furnitures, everything became essentials in our mind because ordering them is no more a difficult task but at your finger distance. That changed them completely in my mind. Even getting a small grocery or a chips is becoming a little difficult, but the brighter side of that is you start respecting the value of such essentials. You are clearly now differentiating what is essential and what is luxury. That's a big lesson in my opinion. Second, we expected everything to be done with some domestic help, right? So do it yourself literally disappeared. Nevertheless, lockdown got me on track. I started fixing some plumbing issues, electrical issues, simple ones, but I always outsourced them, right? And the third is, which is the biggest one, I'm quite happy that I'm helping my wife. We stopped our housemaid for the last probably 2 months now. I started doing sweeping and mopping along with my daughter every day, while my wife focused her energy on cooking a nice food for all of us. These were basics, but we were so spoiled with the luxury of life that demanded speed and the so-called undivided focus on everything that we wanted. We started outsourcing almost all of it that we used to do ourselves decades ago. It not only helped me to be engaged in these family activities, but also helped me to stay fit. Tremendous satisfaction to say, to say the least, right? So, gym or cycling or running that I used to do very regularly are nowhere close to the amount of calories that I burn by sweeping and mopping the floors. Very natural, you get tremendous satisfaction, you help the family, but you also do a very good workout. Those are great changes that I have seen during the lockdown. And I can go on, but simply put it, lockdown is a clear reboot in life. It helped looking back and made us more disciplined and self-aware. Yes, of course, we do miss some of the best in life, being a human being or rather a social being. But then this lockdown period definitely helped us to look at the world with a different approach, with a different lens. I think there is a big brighter side for this entire lockdown and I truly appreciate it. Thank you.